முகேஷ் ரிஷியோட ஆசிரமத்துல அவர் கூட ஒரு நாகம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அவர் தவத்துல இருக்கும் பொழுது அந்த பாம்பு அவரை விட்டு வெளியில போகுது. ஒரு நாள் அது வெளியில வயல்ல போய் பார்க்கும் பொழுது ஒரு பணக்கார ஆளு ஏழைகளை அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு திமிரு அதிகமாயிருச்சு, அடிச்சு தோலைய சீவரேன் பாரு. அடிக்காதீங்க முதலியாரே, இதுல என்னோட எந்த தப்பும் கிடையாது, என்னை அடிக்காதீங்க. உன் தப்பு இல்லைன்னா அது என் தப்பா? நானா வயல்ல வேலை செய்யறேன், ஒன்னு தப்பு செய்யற, அப்புறம் என்ன எதிர்த்து பேசுறியா? உன்னை ஷாட்டையால அடிச்சு தீத்து கட்டணும். மன்னிச்சிருங்க முதலியாரே, அவன் மயங்கிட போறான். மயங்கினா பரவாயில்ல, செத்து போகலையே. இப்ப நீ வா, அவனுக்கு சிபாரிசு பண்றியா? நீ பாக்குறேன் உன்னை யாரு சப்போர்ட் பண்றான்னு. யாரு இவனை சப்போர்ட் பண்ண விரும்புறீங்க சொல்லுங்க. இந்த சாட்டையில நிறைய சத்து இருக்கு, ஏன் நின்னுகிட்டு இருக்க? போய் வேலை செய்யுங்க. இல்லனா அந்த பாம்பு ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து முகேஷ் ரிஷி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுது. கோவத்துல சொல்லுது, நாளையில இருந்து நான் தினம் ஆசிரமத்தை விட்டு வெளியில போவேன். பாக்குற பொல்லாதவங்களெல்லாம் அப்படியே தீத்து கட்டிடுவேன். எதுக்கு? காரணம் பணக்காரனும் இல்லைன்னா ஏழைகளுக்கு கஷ்டம் இருக்காது. அமைதியாரு நாகமே, அமைதியாரு. உங்க நாகராஜா தக்ஷக் இருக்கார்ல, ராஜா பரிசக்த கொத்தி சாவடிச்சிடுச்சு. அதனால அவங்களோட மகன் ஜென்மஜெயின் ராஜா பூமியில உள்ள எல்லா நாகராஜத்தையும் கொன்னுட்டாரு. மகா யக்னம் பண்ணி எல்லா நாகத்தையும் கொண்டு போய் பஸ்மமாக்கிட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு யாராவது அதே மாதிரி வந்துட்டா வந்தா வரட்டும், நான் யாரையும் விட்டு விட மாட்டேன். ஏழைகளை யாரும் கொடுமைப்படுத்த கூடாது. எல்லா பணக்காரங்களையும் கொத்தி கொன்னுடுவேன். அமைதியாரு கோபுரா, அமைதியாரு. எல்லா பணக்காரங்களையும் கொல்றதோட எல்லா ஏழைங்களையும் பணக்காரங்களா மாத்திரு. எல்லா பணக்காரங்களா மாறிட்டா பணக்கார ஏழைன்ற சண்டையே இருக்காது. ஆனா அவங்கள எப்படி பணக்காரங்களா ஆக்குது? பணக்காரங்களை மிரட்டுறதுக்காக நீ கொத்த போனல, அதே மாதிரி ஏழைங்களை பணக்காரங்களா ஆக்குறதுக்கு அவங்களையும் சீண்டிப்பாரு. நீ எப்பெல்லாம் ஏழைங்களை பார்த்து நீ சீன்றியோ அப்போ வாயில இருந்து தங்க காசா கொட்டும். அது கிடைச்சதுன்னா அவங்க பணக்காரங்களா மாறிடுவாங்க. அதை கேட்டு நாகப்பாம்பு மகிழ்ச்சி அடைஞ்சது. அது முதல்ல எந்த அடி வாங்கி இருந்தானோ அவன் வீட்டுக்கு போகுது. இவ்வளவு பெரிய நாகப்பாம்பை பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து ஒரு மூலையில போய் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க. இத பார்த்து கோப்ரா யோசிச்சுது, நான் உங்களை எப்படி புரிய வைக்க? நான் உங்களை கொத்த வரல, உங்களை பணக்காரனாக்க வந்திருக்கிறேன். ஆனா என் பாஷைய முகேஷ் ரிஷியால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்பா, இந்த பாம்பு நம்மள கொத்த வரல, நமக்கு பணம் கொடுக்க வந்திருக்கு. ஆமா, இத பாருங்க, வீடெல்லாம் காசு கொட்டி கிடக்குது. வாங்க வாங்க, பத்திரமா எடுத்து வைப்போம் எல்லாத்தையும். அப்பா, இந்த பைசாவால இந்த சௌத்ரி மாமாவோட ரொம்ப பெரிய பணக்காரங்களாயிடுவோம். அதுக்கப்புறம் ராம்சரண் உண்மையில பெரிய பணக்காரனா மாறிடுறான். வீடுல ஆடம்பரம் நிறைஞ்சிருந்தது. வெளியில போக்குவரத்துக்காக பெரிய வண்டி இருந்துச்சு. அதை பார்த்து சௌத்ரி சாருக்கு ஒரே பொறாமை. ஒரு விஷயம் புரியல, இந்த ராம்சரண் கையில எப்படி இவ்வளவு சொத்து கிடைச்சது? ராவோட ராவா இவ்வளவு பெரிய பணக்காரனா மாறிட்டான். இந்த ராம் சரண் ராத்திரியோட ராத்திரியா எப்படி பணக்காரன் ஆயிட்டான்னு தெரியலையே, ஒன்னும் சொல்லவும் மாட்டேங்கிறானே. இந்த மாதிரி நம்ம கூட நடந்தா நம்மளும் எவ்வளவு பெரிய பணக்காரங்களா ஆயிடலாம். நானும் கொஞ்சம் சந்தோஷமாவே வாழ்வேன். மெல்ல மெல்ல கிராமத்துல உள்ள ஊழியர்கள் எல்லாருமே பணக்காரனா மாறினாங்க. அதை பார்த்து லல்லன் சௌத்ரி ரொம்ப கோபம் அடைகிறாரு. இந்த ஏழைங்க இருக்கிறதுனால தான் நாம பணக்காரனா மாறுறோம். ஆனா இந்த ஏழைங்க பணக்காரனா மாறிக்கிட்டே இருக்காங்க. நிலத்துல வேலை செய்ய ஏழைகள் கிடைக்கவே மாட்டாங்கிறாங்க. ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு ஐயா. நான் கேள்விப்பட்டதுல ஒரு கோபுரா பாம்பு நைட்டு வீட்டுக்கு வந்து பணத்தை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. கோப்ரா நாமா? என்ன வளர்ற? அந்த வேலைக்காரங்க வாயில இருந்தா நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அப்படி இருந்தா பாம்பாட்டிய கூப்பிட்டு அந்த நாகத்தை பிடிக்க சொல்லு. பாம்பாட்டிய கூட்டிக்கிட்டு பல இடங்கள்ல தேடுறாங்க. ஆனா பாம்பு எங்கேயும் தென்படல. நீ வெறும்ன ஊதிக்கிட்டே இருக்க. ஆனா அந்த பாம்பு ஒவ்வொரு ஏழைகள் வீட்டுக்கு வந்து அவங்கள பணக்காரன் ஆக்குது. ஆக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. ஆனா நீ பேசாம நிக்கிற. ஒரு ஏழைங்களும் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோபுரா எங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் அதை சுட்டு தள்ளிப்பிடுவேன். ஐயா முதலியாரே, அது ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வீட்டுக்கு வருது. நாங்க ஏழைங்க கண்ணீர் விட்டாலே போதும்,
அது எங்களுக்கு தங்க காசா கொட்டி கொடுத்துட்டு போகிறது. இனிமே அது வீட்டுக்கு வந்துச்சுன்னா உடனே நாங்க அதை புடிச்சிடுறோம். அவன் கையாளு கிராமம் முழுக்க ஏழை வேஷ போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரு. என்ன மாதிரி ஏழை மேல எவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கிட்டாரு. என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு. நான் ரொம்ப நஷ்டத்துல போயிட்டேன். என்னைய முதலையாரு இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் அவருக்காக நாள் பூரா உழைச்சேன். நான் பணக்காரனா இருந்திருந்தா நான் அவருக்கு பதில் சொல்லி இருந்திருப்பேன். நான் எதுக்கு பயப்படுறேன்? நான் ஏழைன்னு சொல்லி இந்த பாம்பு எனக்கு உதவி செய்ய வந்திருக்கு. அழாதே, நான் உன்னை இப்ப பணக்காரனாக்குறேன். பணத்தை வரவழைக்க முயற்சி பண்ணின உடனே நான் இத சுட்டு தள்ளிப்பிடுவேன். காப்பாத்துக்க, காப்பாத்துக்க, என்னை காப்பாத்துக்க. நான் கேள்விப்பட்டதுல ஏழைங்களுக்கு நீங்க பணத்தை தான் கொடுப்பீங்கன்னு என்னை கொல்றதுக்கு பாம்பு அனுப்பி விட்டுருக்கீங்களே. காப்பாத்துக்க, காப்பாத்துக்க, ஐயோ காப்பாத்துக்க. எனக்கு தெரியும் ஒரு நாள் நீங்க பணக்காரங்க என் கோபரா பாம்பை கொல்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்கன்னு. நான் ஆசீர்வாதம் இதுக்காக தான் கொடுத்தேன். யாராவது வேணுக்குனுமே இது கிட்ட வந்து பொய் சொன்னா அது வாயில இருந்து பணம் வராது, பாம்பு தான் வரும். மன்னிச்சிருங்க சாமியாரே, நான் தப்பு செஞ்சுட்டேன். இனிமே நான் ஒரு ஏழையையும் கொடுமைப்படுத்த மாட்டேன். இவனை விட்டுடுங்க, தயவு செய்து விட்டுடுங்க. ஏழைகளை பணக்காரனாக்குற இந்த கோபராவையும் நான் ஒரு தீங்கு விளைவிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிராமத்து எல்லா ஏழைங்களும் பணக்காரனா மாறிடுறாங்க. எல்லாருமே மத்தவங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கோப்ரா பாம்பு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சுது.